காரைக்காலில் பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டனர். 63 நாயன்மார்களில் அமர்ந்த நிலையில் இருப்பவரும் அம்மையப்பன் இல்லாத இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட சிறப்பு பெற்றவருமான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றினை உணர்த்தும் விதமாக ஆண்டுதோறும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று நிகழ்வினை இன்றும் நம் கண்முன் கொண்டுவரும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இறைத்தல் இன்று காரைக்காலில் நடைபெற்றது. முக்கணிகளில் முதற்கனியான மாங்கனிக்கு முக்கியத்துவம் அளித்து நடத்தப்படும் மாங்கனி திருவிழா கடந்த 8ஆம் தேதி இரவு அனுக்ஞை, விக்னேஸ்வர பூஜை, மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து நேற்று பரமதத்தருக்கும் புனிதவதி என்று அழைக்கப்படும் காரைக்கால் அம்மையாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை முக்கிய நிகழ்ச்சியான பரமசிவன் பிச்சாண்டமூர்த்தியாக எழுந்தருளி பவழக்கால் விமானத்தில் பத்மாசனம் அமர்ந்து வேத பாராயணத்துடன் மங்கள வாத்தியங்கள், சிவவாத்தியங்கள் முழங்க வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் வீடுகளில் இருந்தும் வீட்டு மாடிகளில் இருந்தும் மாம்பழங்களை வீசி எறிந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டனர். அந்த மாம்பழங்களை கீழே நிற்கும் பக்தர்கள் தாவி தாவி பிடித்தனர். இந்தியாவில் இதுபோல் வேறெங்கும் காண முடியாத இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பக்தர்கள் வீசி எறியும் மாம்பழங்களை பிடித்து உண்டால் குழந்தை பேறு உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று மாலை அமுது படையல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து 12/7/2025 அன்று அதிகாலை காரைக்கால் அம்மையார் எலும்புரு கொண்டு கைலாய மலையேறும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. மாங்கனி திருவிழாவில் தமிழகம், புதுச்சேரி மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். இதனால் காரைக்கால் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. கணவர் பரமதத்தர் வீட்டிற்கு அனுப்பிய 2 மாம்பழங்களில் ஒன்றை சிவனடியாருக்கு அமுதிட்டு பின்னர் இறைவன் சிவபெருமானிடம் வேண்டி அதிமதுர மாங்கனியை காரைக்கால் அம்மையார் பெற்றதாக ஐதீகம். இவ்வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் ஆண்டுதோறும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மாங்கனி திருவிழாவினை ஒட்டி காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் வீதிகள் தோறும் 60க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கோபுரம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது.